ஹலோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ இப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இன்ட்ரோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள முக்கியமாக எதை பற்றி பேசியிருக்கோங்கிறத டாபிக் வைஸ் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வீடியோ செம ஒர்த்து. சார் நிறைய முக்கியமான விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வலி இருக்கக்கூடிய இடத்துல ஓட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அது உண்மையிலேயே பெயின் கண்ட்ரோல் பண்ணுமா? இப்போ ஒரு சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கு அப்புறமா என்னால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியுமா? இந்த क्वेश्चन एक्चुअली கரெக்ட்டான क्वेश्चन. எதனால நான் கேக்க சொல்றேன்னா, சோ ஒரே இடத்துல படிக்கிற பசங்க எந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணணும், எந்த மாதிரி படிச்சா அந்த வலி குறைக்கலாம் சார். ஒரு 25 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் போயிடுமோ அப்படின்றதுலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிட்னில கல் இருந்துச்சுன்னா முதுகு வலி வர்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. செஸ்ட் பெயின் இருக்குன்னா ஷோல்டர் வரையும் வர்றது, இதுதான் ரேடியேட்டிங் பெயின். ஒரு பெயினுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. கழுத்து எடுத்துட்டோம்னா கழுத்து வலியோட தலைவலி சேர்ந்து வரும் கிடையாது. ஒரு சில பேர்லாம் 4-5 தலைகாணி வச்சு படுத்தாதான் சார் எனக்கு தூக்கம் வருது, இல்ல மினிமம் 3 தலைகாணி வச்சு இப்படி கழுத்து இப்படி வச்சாதான் தூக்கம் வருதுன்னு ஒரே மாசத்துல கழுத்து வலி நம்ம வருவோம். உங்களுக்கு ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அந்த பெயின். இதுல வச்சு நம்ம ஒரு இடத்துல அடிக்கிறோம்னா முதல் அடி வலிக்கும் 2வது அடி வலிக்கும் போக போக என்ன மறுத்து போயிடும். பக்கத்துல இருக்கிற கிளினிக் போயிட்டு நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரைனால வலியை சரி பண்ண முடியுமா? ஷோல்டர் பெயின் இருக்கிறது உங்களுக்கு கை ஃபுல்லா வலி இருந்திருக்கும். உங்களுக்கு கை வலி ஜாஸ்தியா இருக்குன்னா அது காரணம் ஷோல்டர்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். கை ஒரு நெக் பேண்ட் போடுவாங்க. அது முட்டி வலி உள்ளவங்க முட்டிலையும் ஒரு பேண்ட் வந்து போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கழுத்து முட்டிக்கெல்லாம் பேண்ட் போடுறதுனால அந்த வலி கண்ட்ரோல் ஆகுமா? சொல்லவே தேவையில்ல. ஃபேமிலி மேன்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, கண்டிப்பா தொப்பை இருக்கும், லேட் நைட் தூங்குவாங்க. ஸோ 4 மணிக்கெல்லாம் போய் சூடு நின்று வாங்கிட்டு தேய்க்கிறாங்களா இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணெய்கள் தேய்க்கிறதுனால வலி குறையுமா? அது எந்த அளவுக்கு உண்மை? இருக்கிற தசைகளை வலுப்படுத்தணும். வலுப்படுத்துறது மூலியமா இந்த ஷோல்டர் இப்படி கலண்டு வராம மேல வச்சிருக்கலாம். சாப்பிட்டு அந்த இடத்துல புது மசில வளர வச்சோம்னா அது மூலியமா அந்த வலியை குறைக்க முடியுமா? அந்த வலியை சரி பண்ண முடியுமா? எடுக்க கூடாது. டெய்லி டேப்லெட் எடுத்தா உடம்பு என்ன வருது, வயிறு என்ன ஆகுது, வயிறு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் என்ன ஆகுது, லிவர் என்ன ஆகுது, கிட்னி என்ன ஆகுது. அவரு படிச்சு முடிச்சோன்னு என்ன பண்ணலாம்? பிசியோதெரபிஸ்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ஏன்னா இப்பதான் டெலிவரி ஆயிருக்குன்னும் போது போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ்லாம் பேசிக்கா டீச் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து ஆரம்பிப்போம். குழந்தைக்கு முன்னாடி டெலிவரியில இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ பிரெக்னெண்டா இருக்கும் போதே பிரெக்னன்சிக்கான எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்பதான் டெலிவரி நல்லா இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆளை உட்கார வச்சு அதான் வெட்டி முடிக்கிறதா இருக்கணும். இல்லைன்னா படுக்க வச்சு முதல்ல குடும்ப மாதிரி ஒன்று வச்சு ஒரு நெருப்பெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதெல்லாம் என்னது, அதோட பேர் என்னது, அதெல்லாம் நம்ம ஊர். அந்த ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் அந்த கப்பை போட்டு இப்படி ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்த இப்படி நல்லா இழுத்து பிடிக்கும். அதாவது அந்த டிஷ்யூ அவருக்கு உடம்புல வலி இருக்கு, அவரு பிளட் டொனேட் பண்ணாருன்னா அந்த உடம்பு வச்சுக்கிறவருக்கு எதுவும் இன்னும் பிரச்சனை ஆகுமா? உடம்பு வலியோட அந்த பிளட் கொடுக்கலாமா? இல்லை அந்த பிளட் வாங்குறதுக்கு அதே மாதிரி உடம்பு வலி வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே பிசியோதெரபி பேச ஆரம்பிச்சாலே ஒரு நபரை கடந்துட்டு வீடியோ கொண்டு போக முடியல. உங்கள்கிட்ட அது மாதிரி தனித்திறமை இருந்துச்சுன்னா நீங்களும் காமிச்சு ரொம்ப சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகல. நீங்க மட்டும் எதுக்காக மக்களோட இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஃபன்னியா பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. என்னடா இந்த மாதிரி பிசியோதெரபி ஃபீல்ட்ல இருந்து அவர் என்னன்னா வெளியே வந்து நான் பிசியோதெரபி, நான் ஒரு பெரிய பிசியோதெரபிஸ்ட், நான் ஒரு பெரிய ஆள், பிசியோதெரபிஸ்ட் நிறைய இடத்துல சொல்லும்போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் திட்டுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தான் இன்டர்வியூ பண்ண போறோம். உண்மையான பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். எஸ், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ராமச்சந்திரன் சாரை தான் மறுபடியும் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஆல்ரெடி சார் ஒரு வாட்டி ஆன்லைன் இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்களோட பிரச்சனைகள் நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய கேட்டிருந்தாங்க. சார் அதுக்கெல்லாம் சூப்பராகவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வெளில போகும்போது கூட நேர்லேயே நிறைய பேர் நீ பார்த்து சாரை மறுபடியும் எப்போ இன்டர்வியூ பண்ண போறீங்க, சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குன்னு என்னையே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ரீலும் யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலவே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் ப்ளஸ் என்கிட்ட பர்சனலாக கேட்ட நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு சம்மந்தமான சில வழிகள் பற்றியும் சார்ட்ட நிறைய கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அப்பா அம்மா அண்ணன் இல்லை வயசானவங்க யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் சாரோட ஐடி எல்லாத்தையுமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். சாரை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிரச்சனையை கேளுங்க. சாரை ஆன்லைனில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. வணக்கம் வணக்கம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திருக்குறள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப சொல்லல். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதோடைய ஆணிவேர் அதோட மூலாதாரத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணோம்னாலே அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிறது இந்த அழகான பொருளுக்கான ஒரு பொருள். அது மாதிரி மக்களால் புரிஞ்சிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக இன்னொருத்தரோட வலி, அந்த வலியையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிற உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஓகே சார், உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வர்ற ஒரே கேள்வி எப்பவுமே இது ஒன்றா தான் இருக்கு. வாட் இஸ் பிசியோதெரபி? பிசியோதெரபினா என்ன சார்? உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா பிசிக்கல் தெரப்பி மீன்ஸ் பிசிக்கலா
ஓகேவா? மருந்தில்லா மருத்துவம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் எண்முறை மருத்துவர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சரியா? மேஜரா நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா எக்ஸசைஸ் தான். பேசிக் மொபிலிட்டி எக்ஸசைஸ் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம பிசியோதெரப்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தையில இருந்து வயசானவங்க பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் வரையும் நம்ம பிசியோதெரப்பியோட ரோல் இருக்கு. ஸோ இதுதான் பிசியோதெரப்பி மீன்ஸ் த்ரூ பிசிக்கலா அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறது தான் பிசியோதெரப்பி. ஒரே லைன்ல சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே சார், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. நானுமே எழுதியிருந்தேன். கொஸ்டின் வந்து அவ்வளோ டஃபாக இருந்துச்சு சார். இப்போ வந்து கொஸ்டின் டஃபானதுனால பசங்களும் மென்டலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாச காலம் 1 வருஷம்லாம் ஒரே இடத்துல உட்காந்து படிச்சதுனால கழுத்து இடுப்பெல்லாம் ரொம்பவே வலிக்கும். அதை பற்றியுமே நிறைய பேர் பேர் சொல்லி பசங்க என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிற பசங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாதிரி படித்தா அந்த வலியை வந்து குறைக்கலாம் சார்? ஓகே, மேஜர் ரீசன் என்னன்னா நீங்க சொன்னதுலேயே பாயிண்ட் இருக்கு. என்னன்னா போஸ்டர் தான் உட்கார்றது. ஸோ பசங்க வந்து படிக்கும் போது ஆர்வத்தில் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லவுச் பண்ணிடுவாங்க, உடம்பையும் ஸ்லவுச் பண்ணிடுவாங்க, தலையும் குடிங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அந்த ஸ்ட்ரைட்டா அலைங்களாகி இல்லாம நம்ம இந்த மாதிரி ஸ்லவுச் பண்ணும்போது தலையை குனியும் போதும் அதை விட ட்ரிபிள் த டைம் 3-4 மடங்கு ஆஃப் வெயிட் வந்து அந்த முதுகெலும்புக்கு போகுது அப்படின்னு ரிசர்ச் சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் லோடு, அதிகமான லோடு அந்த ஸ்பைனுக்கு போறதுனால தான் இந்த வலியே வருது. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ அதனால பாஸ்டர் தான். ஸோ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க வேண்டாம். ஒரு 25 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சிடணும், இல்லை ஒரு 1 hour ஒன்ஸ், 15 மினிட்ஸ் ஒன்ஸ், மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உட்காரணும். இல்லை அட்லீஸ்ட் கண்டினியூஸா ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறாங்க அப்படின்னும் போது 1 hourல ஒரு 50 மினிட்ஸ் கண்டினியூஸா உட்காந்துட்டு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சா ஓரளவுக்கு எந்திரிச்சு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுதான் மேஜர் ரீசனு. கண்டினியூஸா உட்காருவாங்க. நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா உட்காருவாங்க, இம்ப்ராப்பர் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க, குனியறது, ரொம்ப ஸ்லவுச் பண்ணி உட்கார்றது. அதுதான் அதிகமா அந்த பேக்ல போயிட்டு லோடு விடும். கழுத்தா இருக்கட்டும் முதுகா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் வர்றது. அண்ட் ஸ்லீப்பு மஸ்ட். நல்லா தூங்கணும், 8 மணி நேரமாவது மினிமம் தூங்கணும். ஏன்னா ஸ்டடீஸ் பண்ணும்போது நைட்லாம் தூங்காம படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நல்லா தூங்கினாங்கனாலே உடம்பு வந்து ஹீல் ஆகும். ஏன்னா தூக்கத்துல தான் நம்மளோட உடம்பே வந்து ஹீலிங் ஆகுறது. ஸோ போஸ்டரை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சார் இப்போ வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வலி இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வந்து ஒட்டுவாங்க. இப்போ காயம் பட்ட இடத்துல பிளாஸ்டரி ஒட்டுவோம். அது மாதிரி தோல் வலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஓட்டையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒன்று ஒட்டுவாங்க. அது வந்து உண்மையிலேயே பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா? அதான் கேப்சிகம் பிளாஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதான் கேப்சிகம் பிளாஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அந்த ஓட்டையா இருக்குமே அதானே சொல்றீங்க? அதாவது கேப்சிகம் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதான் பிளாஸ்டர் தான். அது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா அந்த நீங்க அப்ளை பண்ணும்போதே தெரியும், ஒரு ஹீட் மாதிரி கிரியேட் பண்ணும். அதை வச்சு ஒட்டின உடனே அந்த லைட்டா அந்த இடத்துல ஒரு வார்ம்த் ஃபீலிங் இருக்கும், லைட்டா சூடான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் இரிட்டன்ட் எஃபெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு தைலம் தேய்க்கிறோம்னா அது என்ன பண்ணுமோ இதை விட, அதாவது உள்ள இருக்கிற வலியை விட வெளியே இருக்கிற வலி வந்து அதிகமா தெரியும். ஸோ வெளியே நம்ம ஒட்டுற அந்த ஹீட்டோட அந்த எரிச்சல் அதிகமா தெரியறதுனால ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல வந்து வலி போகிற ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் அதோட மேஜர் கான்செப்டே. அது பர்மனன்ட் சொல்யூஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ரிலீவிங்காக ஓட்டலாம், அவ்வளவு. ஒட்டவே கூடாதுலாம் கிடையாது, டெம்பரவரி ரிலீவிங்காக ஓட்டலாம். அந்த இடத்த வந்து இம்மோபிளைஸ்டா வச்சிருக்க உதவும். அது மாதிரி அந்த இடத்துல ஆயின்மெண்ட் அந்த பசை ஒட்டுறதுனால வலி வந்து குறையுமா சார்? இதே கான்செப்ட் தான். ஆக்சுவலி ஆயின்மெண்ட்னா என்னன்னு தெரியல சொல்லிடுறேன். ஆயின்மெண்ட் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா அதே கவுண்டர் இரிட்டன்ட் எஃபெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு முட்டியில வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முட்டி வலி இருக்கும்போது அந்த முட்டியோட சுத்தி அந்த தைலத்தை நீங்க தடவுறீங்க அப்படின்னா முட்டியோட வலியை விட அந்த மேல இருக்கிற தைலத்தோட எரிச்சல் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாஸ்ட் பெயின் ஃபைபர்னு வாங்க. அந்த பெயின் ஃபைபர் என்ன பண்ணும்னா பிரெயினுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எரிச்சலை தான் எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிற அந்த வலியை மறைய வைக்கும் பிரெயினுக்கு. ஸோ பிரெயினுக்கு தான் சிக்னல் போகும். ஒரு வலி இருக்கு, எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த வலியோட சிக்னல் வந்து பிரெயினுக்கு தான் போகும். ஏ டெல்டா ஃபைபர், சி ஃபைபர், அந்த மாதிரி நிறைய பெயின் ஃபைபர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயின் ஃபைபர் தான் அந்த வலி எடுத்துட்டு போகும். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த மேல அப்ளை பண்ற அந்த தைலத்தோட பெயினை வந்து ஃபாஸ்ட் பெயினா எடுத்துட்டு போய் பிரெயினுக்கு கொடுக்கறதுனால உள்ள இருக்கிற வலி தெரியாம மறைய வைக்கும். அதுதான் அந்த தைலத்தோட வேலை. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு அடாப்டேஷன் ஆயிடும். டெய்லி இந்த தைலம் தேய்ச்சாதான் எனக்கு வலி குறையுது அப்படின்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும்.
ஆட்டோமேட்டிக்கா நிறைய தைலத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த தைலமும் கேட்காது. எவ்வளவு நாள் அதையே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு இடத்துல அடிக்கிறோம்னா முதல் அடி வலிக்கும், ரெண்டாவது அடி வலிக்கும், போக போக என்ன ஆகும், மறுத்து போயிடும். ஸோ இதுதான் அந்த தைலத்தோட எஃபெக்ட். ஆக்சுவலி தைலமா இருக்கட்டும், அவ்வளவுதான். அதுதான் கான்செப்ட். வெளியே ஒரு பெயினை இன்க்ரீஸ் பண்ணி உள்ள இருக்கிற பெயினை மறைய வைக்கிறோம். அதுதான் கான்செப்ட். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுவும் பழகி போயிடும். பழகும் போது எந்த ஜெல்லு தடவுனாலும் எனக்கு வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. இதுதான் கான்செப்ட். சார் பொதுவாக வலிங்கிறதே வயசானவங்களுக்கு தான் வரும். ஒரு 45-50 வயசுக்கு மேலே இடுப்பு வலி, கழுத்து வலி வரும்லாம் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் கள்ளத்தினாலே கரையிற வயசு, ஓடுற பாம்பம் மிதிக்கிற வயசு அப்படிலாம் நாங்கள்லாம் சொல்லி பழமொழியெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் இளைஞர்களுக்கு தான் அதிகமாகவே உடம்பு வலியே வருது. இப்போ வந்து போட்டியே அவங்களுக்கு எங்களுக்கு தான்ங்கிற மாதிரி யாருக்கு அதிகமாக வலிக்கிறதுங்கிறதா இங்கே போட்டி. ஸோ இளைஞர்கள் வரக்கூடிய இந்த வலியை வந்து எப்படி குறைக்கலாம் சார்? யங்ஸ்டர்ஸ் முதல்ல வலியை குறைக்கிறதுக்கு போனை யூஸ் பண்றது கம்மி பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ போனை எப்படி வைப்பீங்க, நான் சொன்ன மாதிரி தான், நேரா வைக்காம தலையை குனிய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ குனியும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி ஹெட்டோட லோடு அதிகமா போய் குனிய 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 அதிகமா அந்த கழுத்துக்கு போய் விடும். ஸோ அது கழுத்து வலியை குடிக்கும். அதே மாதிரி உட்காரும் போது ஸ்லவுச் பண்ணி உட்காந்துட்டு தான் போனை பார்ப்பீங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நீங்க போய் ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாதி பேர் வந்து ஃபோனை வச்சு இப்படி ஸ்லவுச் பண்ணி தான் உட்காருவாங்க, முடிஞ்ச மேனிக்கு தான் உட்காருவாங்க. ஸோ அப்படின்னும் போது அதே மாதிரி அந்த ஸ்பைன்ல லோடு அதிகமாக விழுந்து அது வலி கொடுக்க தான் செய்யும். ஸோ முதல்ல ஃபோன் யூஸ் பண்றது கம்மி பண்ணாலே வலி குறையும். அதுதான் கான்செப்ட். ரொம்ப ஸ்லவுச் பண்ணி உட்கார்றாங்க. எக்ஸசைஸ்ன்றதை விட ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் தான், பேசிக் ஸ்ட்ரெச்சஸ். அது ரெகுலர் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்றது அதை டெய்லி பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ். அது வேற விஷயம். மேஜரா பாத்தீங்கன்னா நான் சொன்னதான் ஒரு 25 மினிட்ஸ். நிறைய பேர் வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்றவங்கலாம் வந்து 25 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சிடணும். அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு, நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், டெஸ்க் மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அகைன் அந்த ஒர்க்குக்கு உட்கார்ந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். சார் சில இடங்கள் வந்து வலிக்கிறது நார்மல், ஆனா சில பேருக்கு வந்து சில வலிகள் வந்து ரொம்ப லாங் டைமா ரொம்ப வருஷத்துக்கு நான் கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம்போ எனக்கு அப்பையிலேருந்து தான் வலிச்சுட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங் டைமா ரொம்ப நாளா வலிச்சுட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அடுத்த கட்டமா என்ன மாதிரி பண்ணலாம் சார்? சரி, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து வலி இது வலி இல்லை நம்ம எடுத்துக்கலாம்? ஆக்சுவலி ஒரு பெயின் வருதுனாலே இனிஷியலா ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். பெயின்னால என்ன, உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறி தான், இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அந்த பெயின். வலின்றது உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அந்த பெயின். ஸோ அதை நம்ம இனிஷியலாவே அட்ரஸ் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு இது ஏதோ பிரச்சனை இண்டிகேட் பண்ணுது, ஸோ இதுக்கு வந்து நம்ம இனிஷியலா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத அட்ரஸ் பண்ணிடணும். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. அதுதான் மேஜர் மிஸ்டேக். வலிதானே அப்படின்னு நிறைய பேர் தாங்கிக்கிட்டே விட்டுடுறாங்க. அப்படி விட விட என்ன ஆகும், அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷனே கிடையாது, சர்ஜரி அளவுக்கு கொண்டு போய் விடணும். ஸோ ஒரு பெயின் வருதுனாலே இனிஷியலா என்னன்றதை அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். இப்போ ஒரு லாங் டைம் பிரச்சனை உள்ளவங்க சர்ஜரி பண்ணலாம்னு சொல்றீங்க. இப்போ என்ன எடுத்துப்போம், எனக்கு இப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கு அப்புறமா என்னால் ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழ முடியுமா? நான் இப்போ வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா சர்ஜரிக்கு அப்புறமா என்னால் ஜிம் போய் வெயிட் தூக்கி திருப்பி என்னால் ஒரு நார்மல் லைஃப் ஆஃப்டர் நார்மல் லைஃப் வாழ முடியுமா சர்ஜரிக்கு அப்புறமா? இந்த கொஸ்டின் ஆக்சுவலி கரெக்டான கொஸ்டின். எதனால நான் சொல்றேன்னா, முன்னாடி வந்து பிசியோதெரப்பி பத்தி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. பட் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜரி பண்றீங்க அப்படின்னாலே பிசியோதெரப்பி ரீஹேப் கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அத்லீட்டா இருக்காரு, அவர் வந்து இப்போ ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்றவரு அப்படின்னும் போது, இல்ல ஒரு பாடி பில்டர்னும் போது ஒரு ஷோல்டர் இன்ஜுரி ஆகுது, அந்த இன்ஜுரிக்கு சர்ஜரி பண்றாரு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் சர்ஜரியில அந்த இடத்த ரெஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ரெஸ்ட்ல வச்சிருக்கும் போது அங்க இருக்கிற இது சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து டைட்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குட்டி குட்டி மசில்ஸ்லாம் வீக் ஆயிடும். ஸோ என்ன ஆகும், முதல்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் மூலியமா, ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா ரேஞ்ச் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அத்லெட்டிக் லெவல் ஆஃப் ரீஹேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகலாம். வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இந்த ஆக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீஹேப் எக்ஸசைஸ்ன்றது மஸ்ட். அதை பண்ணிட்டாலே தே கேன் கோ பேக். நிறைய நீங்க பாடி பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஷோல்டர்ல சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அத்லீட்ஸ் எல்லாம் வந்து நீ சர்ஜரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால ரீஹேப் தான், ப்ராப்பர் ரீஹேப் பண்ணிட்டாலே தே கேன் கோ பேக். கிரிக்கெட் பிளேயரே எத்தனை பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, எவ்வளோ இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, இம்மோபிலைஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதான் ரிசர்வ் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக ரிஷப் பண்ண கூட நீ சர்ஜரி பண்ணிட்டு தானே ரிட்டர்ன் ஆனாரு. அந்த டைம்ல அவருக்கு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல் ஆனது ரீஹேப் தான். ரீஹேப் பண்ணதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்காரு. ஸோ அதனால இன்ஜூரி ஆகுறது, சர்ஜரி பண்றது, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் போயிடுமோ அப்படின்றதுலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பரா பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டா தே கேன் கோ பேக் டு தேர் நார்மல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஐஸ் கட்டி வைப்பாங்க அடிப்பட்ட இடத்துல. அதுவே உடம்பு வலி, முதுகு வலி அப்படின்னா அந்த இடத்துல சூடு ஊத்தனம் வைக்க சொல்லுவாங்க. அப்போ சூடு ஊத்தனத்தை வந்து எதுக்கு வைக்கணும், ஐஸ் ஊத்தனத்தை வந்து எதுக்கு வைக்கணும், இதை வந்து எப்படி சார் யூஸ் பண்றது? ஓகே, சிம்பிள் கான்செப்ட். ஒரு இடத்துல அக்யூட் இன்ஜுரி, சடனா இதே போய் இடிச்சுக்கிட்டேன் சார், கீழே விழுந்துட்டேன் சார் அப்படின்னும் போது அந்த இடத்துல உடனே ஐஸ் பேக் வைக்கணும். அதுதான் ப்ரோட்டோகாலே. ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன், எலிவேஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் உடனே அந்த இடத்துல ஐஸ் வச்சு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். இதுவே ஹாட் பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரானிக் பெயின், ரொம்ப நாளா வலி இருக்கு சார் அப்படின்னும் போது யூ கேன் கோ வித் ஹாட் பேக். அதுக்கப்புறம் மசில்ஸ், ஒரு தசைகள்ல வலி இருக்கு அப்படின்னா ஐஸ் பேக் போகலாம். ஜாயின்ஸ்ல இருக்க ஒரு மூட்டுல வலி இருக்கு அப்படின்னும் போது ஹாட் பேக் போகலாம். லாங் டைம் பெயினுக்கு வந்து ஹீட் ஒத்தனம் வைக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க. அந்த ஒத்தனம் வைக்கிறதே லாங் டேர்முக்கு, லாங் டேர்ம் பெயினுக்கு லாங் டைமா வருஷ கணக்கில் அந்த சூடு ஒத்தனையே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பெயின் வந்து சரியாயிடுமா, இல்ல அதனால வேற பிரச்சனை எதுவும் வருமா? அதே கான்செப்ட் தான். அந்த தைலத்துக்கு சொன்னேன் இல்லையா, அதே தான். பழகிறோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அடாப்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அதையும் தாங்க ஆரம்பிச்சோம். அதை வச்சு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நிறைய வயசானவங்க உடம்பு வலி வந்தாலே பக்கத்துல இருக்கிற கிளினிக் போயிட்டு நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரைனால வலியை சரி பண்ண முடியுமா? மாத்திரை எடுத்துக்கிறது தான் அதே தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர் ரீஹேப்லாம் பண்ணாம ஓகே ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வலி மாத்திரையை முதல்ல மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சிவியர் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அங்க பெயின் கில்லர் வாங்கி போட ஆரம்பிப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிசியோதெரபி சஜஸ்ட் பண்றாங்க. பட் இவங்க பிசியோதெரபி ப்ராப்பரா எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் 3 நாள் 5 நாள் எடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. ப்ராப்பர் ரீஹேப் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்பர் ரீஹேப் தான், பிசியோதெரபி ரீஹேப் எக்ஸசைஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன். கிரானிக் பெயினுக்குலாம் அதுதான். ரொம்ப வருஷமா பெயின் இருக்கு, ரொம்ப நாளா பெயின் இருக்கு அப்படின்னா ரீஹேப் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ணி சரௌண்டிங் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மசில்ஸை ஃப்ரீயா பண்ணி ஜாயிண்டோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லாங் டேர்மா வலி இருக்கும். இப்போ பர்சனலாக நான் வந்து உடம்பு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனப்போ இது வந்து ஒரு ரேடியேஷன் பெயின், இங்கே வலிச்சுன்னா அது ஃபுல் கையுமே வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக உண்மையாக புரியல. ரேடியேஷன் பெயின்னா என்னது? ரேடியேஷன்ல ரேடியேட்டிங் சொல்லியிருக்கோம். ரேடியேட்டிங் பெயின் அப்படின்வாங்க. நம்மளுக்கு ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னா அது ரெஃபர்ட் பெயின் பேட்டர்ன் நிறைய இருக்கு. உள்ள போன டீப் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னியில கல் இருந்துச்சுன்னா முதுகு வலி வர்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. செஸ்ட் பெயின் இருக்குன்னா ஷோல்டர் வரையும் வர்றது. இதுதான் ரேடியேட்டிங் பெயின். ஒரு பெயினுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. கழுத்து எடுத்துக்கிட்டோம்னா கழுத்து வலியோட தலைவலி சேர்ந்து வரும். சில பேருக்கு ஒன் சைடு ஹெட்ஏக் வரும். ஸோ அதுதான் ரெஃபர்ட் பெயின். ஒரு சைட்ல இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு ரேடியேட்டிங்கா கொடுக்கும். அதான் ரெஃபர்ட் பெயின் சொல்லுவோம். அது வந்து ஒரு மெடிக்கல் டேம், டாக்டர் சொல்ற ஒரு மெடிக்கல் டேம். ஆனா வலி இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு இந்த இடத்துல வலிக்கிறது, அந்த கை ஃபுல்லா வலிக்கிறது அது வலி தான். அந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கை ஃபுல்லா வலிக்கிறது வலி தான். டாக்டர் சொல்ற அந்த மெடிக்கல் டேம் அது ஒரு ரேடியேஷன் பெயின். கரெக்ட்? ஆமா, எந்த ஸ்பாட்ல பெயின் இருக்கோ அதை தான் அட்ரஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் பெயின் இருக்கிறது உங்களுக்கு கை ஃபுல்லா வலி இருந்திருக்கும். உங்களுக்கு கை வலி ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஷோல்டர்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். கை வலினா கைக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஷோல்டர் வலி அப்படியே தான் இருக்கும். ஷோல்டர்னால அந்த கை வலியும் அப்படியே தான் இருக்கும், சரியாகாம. ஸோ அந்த ரேடியேட்டிங் பெயினை அட்ரஸ் பண்ணணும். இதுதான் கோர் கான்செப்ட். ஆக்சுவலி பிசியோதெரப்பில நம்ம மேஜரா அதை பண்ணுவோம். ஒரு பெயின் வந்து ரேடியேட்டிங் பெயினான்னு செக் பண்ணுவோம். ரேடியேட்டிங் ரெஃபர்ட் பெயின்லாம் இருக்கு அப்படின்னா அதோட ரூட் காஸ் எங்க இருந்து இந்த பெயின் ரெஃபர்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு ரூட் காஸ். இப்போ கழுத்து கை வலி வருது, அப்போ கழுத்து தான் காரணம்ன்றதை கண்டுபிடிச்சு கழுத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே கை வலின்றது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். இல்ல இதை வந்து நாங்க தான் இல்ல ரேடியேட்டிங் பெயின்ன்றது நாங்க தான் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ கழுத்து வலி டிஸ்க் இஷ்யூ அப்படின்னும் போது கழுத்துல இருந்து கை வலி ரேடியேட் ஆகும். இப்போ ஷேட்டிக்கா பேக்ல இஷ்யூ, பேக்ல டிஸ்க் இஷ்யூன்னும் போது நர்வ் கம்ப்ரெஷன் மூலியமா கால் வலி ரேடியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்படின்றது நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதை நாங்க தான் ரெஃபர் பெயின்ன்றதை கன்சல்டேஷன் மூலியமா தான் சொல்ல முடியும். வந்து கழுத்து வலி உள்ளவங்க கழுத்துக்கு வந்து ஒரு நெக் பேண்ட் போடுவாங்க. அது முட்டி வலி உள்ளவங்க முட்டிலையும் ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கழுத்து முட்டிக்கெல்லாம் பேண்ட் போடுறதுனால அந்த வலி வந்து கண்ட்ரோல் ஆகுமா, குறையுமா?
அதுதான் சொல்றேன், கன்சல்டேஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ முட்டிக்கு நீ கேப் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு இம்மோபிளைசர் தான். முட்டி தேஞ்சிருச்சு, இப்போ இன்னும் நடக்கிறாங்க, படிக்கட்டுலாம் ஏறி இறங்குறாங்கன்னும் போது இன்னும் அங்கே லோடு அதிகமாக விழும். ஸோ அது என்ன பண்ணும், இன்னும் வலி ஜாஸ்தியாக கொடுக்கும். ஸோ அந்த லோடை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நீ கேப்லாம் போடுறது. நீ கேப், கிரப் பேண்டேஜ் அதெல்லாம் போடுறது அந்த இடத்த இம்மோபிளைஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபார் a ஷார்ட் பீரியட் ஆஃப். அப்புறம் வந்துட்டு நம்ம பிசியோதெரப்பின்னு சொன்னாலே பிசியோதெரப்பி பேச ஆரம்பிச்சாலே ஒரு நபரை வந்து கடந்துட்டு வீடியோவை கொண்டு போக முடியல. உங்கள்கிட்ட அது மாதிரி தனித்திறமை இருந்துச்சுன்னா நீங்களும் காமிச்சு ரொம்ப சீக்கிரமாவே ட்ரெண்ட் ஆகலாம்ல. நீங்க மட்டும் எதுக்காக மக்களோட வழி தர்பூசணி சாப்பிட்ட மாதிரி நீங்க வந்து ஒரு பலாப்பழம் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாமே. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அது இண்டிவிஜுவலோட டேலண்ட். இப்போ வந்து ஒரு ஃபீல்டுல இருந்து வெளியே வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் ஆக்டிங்க்கு வந்திருக்காங்க, லாயருக்கு முடிச்சு நிறைய பேர் ஆக்டிங்க்கு வந்திருக்காங்க, எம்பிபிஎஸ் கைனகாலஜி முடிச்சுட்டே வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து தனிப்பட்ட நபரோட விருப்பம். பட் என்னன்னா அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு மாதிரி அந்த கோமாளித்தனமா பண்றது, கோமாளித்தனமா பண்ணி அது எப்படி இருக்குன்னா அந்த ப்ரொஃபஷனே டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஃபன்னியா பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு, என்னடா அது இந்த மாதிரி பிசியோதெரப்பி ஃபீல்ட்ல இருந்து அவர் என்னன்னா வெளியே வந்து நான் பிசியோதெரப்பி, நான் ஒரு பெரிய பிசியோதெரபிஸ்ட், நான் ஒரு பெரிய ஆள், பிசியோதெரபிஸ்ட் நிறைய இடத்துல சொல்லும் போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இப்போ திட்டுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா திட்டுறாங்க, அந்த பிசியோதெரபி ப்ரொஃபஷனை டீக்ரேட் பண்றாங்க. இவரை திட்டுறதுக்கு பிசியோதெரபி ப்ரொஃபஷனை டீக்ரேட் பண்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற நான் அதுதான் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. மற்றபடி ஓகே அவர் பண்றது அவரோட தனிப்பட்ட நபரோட விருப்பம். அது முதல்ல உடம்ப ஃபிட்டா இருக்கணும். இப்போ சொல்லவே தேவையில்ல, ஃபேமிலி மேன்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, கண்டிப்பா தொப்பை இருக்கும், லேட் நைட் தூங்குவாங்க. ஸோ ஸ்லீப் இருக்காது, ஃபுட் ஹேபிட் கரெக்டா இருக்காது, ஒர்க் அவுட் இருக்காது. ஸோ இதை 3 கரெக்டா ஃபாலோ பண்ணாலே பேக் பெயின் வராது கண்டிப்பா. முதல்ல காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட், அப்புறம் த்ரூ அவுட் த டே வாட்டர் இன்டேக் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இன்டேக், நைட்டு 8 hours ஆஃப் ஸ்லீப். இது 3 கரெக்டா இருந்தாலே பேக் பெயின் வராது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதுதான் ரீஹாபிலிட்டேஷன். இந்த இடத்துல தான் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆயிருக்குன்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணிருக்க மாட்டாரு, அகைன் ஆகுதுன்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணாம தான் இருந்திருப்பாரு. பட் என்ன பண்ணணும்னா அந்த ஷோல்டரை சுத்தி இருக்கிற தசைகளை வலுப்படுத்துறது மூலியமா இந்த ஷோல்டர் வந்து இப்படி கலண்டு வராம மேல வச்சிருக்கலாம். சுத்தி இருக்கிற தசைகளை வலுப்படுத்துறது, அந்த ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது மூலியமா காப்பாத்திக்கலாம் ஷோல்டரை. இனிஷியலாவே பண்ணிடுறது நல்லது, இனிஷியலாவே ரீஹாப் பண்றது நல்லது, இல்லைன்னா சர்ஜரி தான் கொண்டு போய் விடும். மசில் ஒரு இடத்துல வீக்கா இருக்கிறதுனால தான் வலி வருது, கரெக்டா? ஓகே, அப்ப அந்த மசில் ஒரு புது மசிலை வளர வைக்கிறதுக்காக வே புரோட்டீன், ஜிம்ல சாப்பிட்ற வே புரோட்டீனை சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு புது மசிலை வளர வச்சோம்னா அது மூலியமா அந்த வலியை வந்து குறைக்க முடியுமா, இல்லை வலியை சரி பண்ண முடியுமா? வலி இருக்கிற இடத்துல அதாவது வலி இருக்கும் போது உங்களால வெயிட் ட்ரைனிங்கே பண்ண முடியாது. கரெக்டா? ஒரு இடத்துல வலி இருக்குன்னா நீங்க எப்படி வெயிட்டை பிடிச்சி தூக்குவீங்க எடுத்த உடனே? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஹீலிங்ன்றது நடக்கும். அந்த டைம்ல புரோட்டீன் நார்மல் ஃபுட்லயே எடுக்கலாம். புரோட்டீன் வந்து புரோட்டீன் பவுடர் தான் எடுக்கணும், வே புரோட்டீன் தான் எடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. உங்களோட டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டை நார்மல் ஃபுட்ல இருந்தே மீட் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதுன்ற பட்சத்துல யூ கேன் கோ ஃபார் வே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ண மசில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும். அதுக்கு புரோட்டீன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிவியர் பெயின்ல நீங்க வெயிட்டை தூக்குனீங்கன்னா, சிவியர் பெயின்ல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே ஹெவி வெயிட்ஸ் போட்டு அந்த மசிலே வந்து டேர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மசிலா இருக்கட்டும் இல்லை சாஃப்ட் டிஷ்யூவா இருக்கட்டும், டேர் ஆகவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த பெயினுக்கான காரணத்தை போயிட்டு ப்ராப்பரா அதுதான் சொல்றேன், கைடன்ஸ் இல்லாம மூவ் பண்ணா இந்த மாதிரி தான் இம்பாக்ட் பண்ணும். சாஃப்ட் டிஷ்யூஸ், மசில் இன்ஜுரிஸ், போன் ஃப்ராக்சர் நிறைய ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு கைடன்ஸ்ன்றது மஸ்ட். ஒரு
ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் 4th இயர் வந்து படிக்கிறாராம். அவர் படித்து முடிச்சோன்னே என்ன பண்ணலாம்? ஃபிசியோதெரபிஸ்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அட்வைஸ் என்ன சார்? 4th இயர் முடிச்சோடனே நம்ம கொடுக்குற என்ன அட்வைஸ்னா, இன்டர்ன்ஷிப் 6 மாதம் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த இதில் 1 இயர் ஆக்கிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து 6 மாதம் இருக்குது அப்படின்னா 6 மாதமும் 1 இயரும். ஸோ என்னன்னா இன்டர்ன்ஷிப்பில் வந்து அந்த ஒர்க் இன்டர்ன்ஷிப் எடுத்து பண்ணும்போது தான், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது தான், ஹாஸ்பிட்டலோ ரீஹேப் சென்டரோ இதுலேயே ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்றதை தேடலாம். ஸோ அந்த 6 மாதமோ 1 இயரோ அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மாஸ்டர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணுறது நல்லது. நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபர் ஜோன் போயிடலாம். மாஸ்டர் பண்ணிட்டு அதில் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு பீடியாட்ரிக்ஸ் குழந்தைங்களை பார்க்கறது பிடிக்கும், ஸோ பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபி எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வயசானவங்களை பார்க்கறது பிடிக்கும், சீரியாட்ரிக் ஃபிசியோதெரபி எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட், பக்கவாதத்தில் வந்தவங்க அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க நியூரோ ஃபிசியோதெரபி எடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்றதை ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணிக்குவோம். தூக்கமே வந்து ஒரு மேஜர் டிராபேக். நல்ல தூக்கம், முதல்ல 8 hour தூக்கம் இருக்கணும். அந்த தூங்கும் போது இப்படி குப்புறப்படுத்திக்கிட்டு காலை மடிச்சு வச்சுட்டு தூங்குறது, கழுத்தை ஒரு சைடா போட்டு தூங்குறது அப்படிலாம் இல்லாம நல்லா ஃபிளாட்டா பில்லோ வச்சுட்டு ஃபிளாட்டாவோ இல்லை நம்ம எப்படி ஸ்லீப்பிங் போஸ்டர் போட்டிருப்போம், நம்ம பேஜ்ல அப்லோட் பண்ணியிருப்போம், அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி தூங்கக்கூடாது எப்படி தூங்கணும் ரெண்டுத்தையும் தெளிவாக போட்டிருப்போம். ஸோ அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தூங்கணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்டு, ரெஸ்ட், வாட்டர் இன்டேக் இருந்தாலே போதும். பண்ணலாம். தலைகாணி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு சில பேர்லாம் 4-5 தலைகாணி வச்சு படுத்தாதான் சார் எனக்கு தூக்கம் வருது, இல்லை மினிமம் 3 தலைகாணி வச்சு இப்படி கழுத்து இப்படி வச்சாதான் தூக்கம் வருதுன்னு வாங்க. ஒரே மாசத்துல கழுத்து வலின்னு நம்மகிட்ட வருவாங்க. ஸோ அதனால ஒரு பில்லோ வச்சுட்டு அழகா படுக்கலாம். ஃபுட் ஹேபிட் முதல்ல ஃபுட் ஹேபிட் தான். இந்த மாதிரி ஃபுல் பாடியில பெயின் இருக்குன்னா ஃபுட்டு சரியா இல்லை. மேஜரா வந்து சிக்கனு, ஃபிஷ்ஷு முக்கியமா சிக்கனு, ஃபிஷ்ஷு, எக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிகள், கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை. கன்சல்டேஷன் எடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும் என்ன ரீசன் ஆஃப் பெயின் அப்படின்றது தெரியும். ஒரு சில டெஸ்ட்லாம் எடுப்போம், விட்டமின் டெஸ்ட், ஆன்டிசிசிபி, அது மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் எடுப்போம். எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் பேசிக் எக்ஸசைசஸ் டீச் பண்ணுவோம். இதெல்லாம் ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் டெலிவரி ஆயிருக்குன்னும் போது போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைசஸ்லாம் பேசிக்கா டீச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டீச் பண்ணுவோம் கன்சல்டேஷன் வந்தாங்கன்னா. தூக்கம் இல்லை அப்படின்னா மேஜரா முதல்ல எத்தனை யங்ஸ்டர் சொல்லவே தேவையில்ல, ஃபோன் யூசேஜ் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபோன் எடுத்து கையில பிடிச்சாலே ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா போயிடும். ஸோ அதனால தூங்கும் போது தூங்குற சரௌண்டிங்ல முதல்ல ஃபோனை தூக்கி ஓரம் போட்டுறணும். ஸோ ரூமை ஃபுல்லா இருட்டா வச்சுக்கணும். ரூமை இருட்டா வச்சுட்டாலே மெலட்டோனின் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஹார்மோன், ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸ் எல்லாமே பிரெயின்ல செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணும். அண்ட் கரெக்டான போஸ்டர்ல தூங்கி எந்திரிச்சாலே உடம்பு வலியும் வராது. வந்துட்டு எந்த மாதிரி ஏஜ் குரூப்ல உள்ளவங்க சார் உங்கள்கிட்ட அதிகமாக வராங்க? யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வராங்களா, இல்லை வயசானவங்க, இல்லை மிடில் ஏஜ் உள்ளவங்களாம் அதிகமாக உங்கள்கிட்ட வராங்களா ஃபிசியோதெரபி பெயின்னால? மிக்சர் தான் எல்லா ஏஜ் குரூப்லையும். அதான் சொல்றோம் இல்லையா, குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரையும் நம்மகிட்ட வருவாங்க. பிசியோதெரபினாலே அப்படிதான். பீடியாட்ரிக் குழந்தையில இருந்து ஆரம்பிப்போம். குழந்தைக்கு முன்னாடி டெலிவரியில இருந்தே ஆரம்பிப்போம். ப்ரெக்னெண்டா இருக்கும் போதே ப்ரெக்னன்சிக்கான எக்ஸசைசஸ் கொடுக்கணும். அப்பதான் டெலிவரி நல்லா இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் டெலிவரிக்கான எக்ஸசைஸ் கொடுப்போம். அப்பதான் ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஒரு சில பேருக்கு வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் யூரின் வந்துகிட்டே இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இன்கான்டினன்ஸ், யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபிசியோதெரபி கொடுப்போம். அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு ஃபிசியோதெரபி கொடுப்போம். அது மாதிரி எல்லா ஏஜ் குரூப்பும் வருவாங்க நம்மகிட்ட. நிறைய ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது திடீர்னு ஒரு வீடியோ வரும். அதில் ஒரு ஆளை உட்கார வச்சு அழகாக நெட்டி முறிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா படுக்க வச்சுட்டு முதல்ல குடுவம் மாதிரி ஒன்று வச்சு ஒரு நெருப்பெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதெல்லாம் என்னது, அதோட பேர் என்னது, அதெல்லாம் நம்ம ஊரே பண்ண முடியுமா, எங்கே கிடைக்கும், அப்படி கிடைச்சா எங்கே போய் அதெல்லாம் பண்ணிக்கலாம்? இப்படி பிடிச்சி நட்டி உடைப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நட்டி உடைக்கிறது என்னன்னா கைரோப்ராக்ட். ஓகேவா? எப்படி சொல்றது, இப்போ நம்ம விரல்ல இப்படி ஒரு நட்டு உடைக்கிறோம், என்ன நடக்கும், ஒரு டெம்பரவரி ரிலீஃப், அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே தான்
ஜாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த நட்டை இப்படி உடைக்கிறாங்க, அவ்வளவுதான். அது அந்த டைம்ல ஒரு டெம்பரரி ரிலீஃப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில பேர் டீச் பண்ணுவாங்க எக்ஸசைசஸ், ஒரு சில பேர் வெறும் இதை மட்டும் வச்சுட்டு பண்ணுவாங்க. எக்ஸசைசஸ் தான் கம்ப்ளீட் சொல்யூஷன். பூரண நிவாரணமே உடற்பயிற்சி தான், எக்ஸசைஸ் தான், ரீஹாபிலிட்டேஷன் தான். அந்த குடுவை மாதிரி வச்சு பண்ணுவாங்களே சார், அதுக்கு பேரு இந்த குடுவை பேர் வந்து கப்பிங். அதுல வந்து இந்த மாதிரி ஃபயர் வச்சு யூஸ் பண்ணா அது பேர் ஃபயர் கப்பிங்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சுவலி கப்பிங்கோட கான்செப்ட் இதுதான். இதுக்கு வந்து ரிசர்ச் எவிடன்ஸ்ன்றது சாலிடான ரிசர்ச் எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் பேசிக்கா என்ன கான்செப்ட்னா பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது அந்த ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் அந்த கப்பை போட்டு இப்படி ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்த இப்படி நல்லா இழுத்து பிடிக்கும். அதாவது அந்த டிஷ்யூ எல்லாம் தசையெல்லாம் இப்படி தூக்கி பிடிக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. நம்மளே ஒரு இடத்த பிடிச்சி நல்லா கிள்ளிட்டே அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் போகும். அதே தான் இங்கேயும். அந்த இடத்த கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜாஸ்தியான ரத்த ஓட்டம் போகும். ரத்த ஓட்டம் எதுக்குன்னா நம்ம மேஜர் கான்செப்ட் என்னன்னா நம்ம உடம்புல ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த அடிப்பட்ட இடத்த சரிப்படுறதுக்கு நம்ம உடம்பே வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி கப்பு போடும்போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால அந்த இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்ப சீக்கிரமா சரி பண்ண வைக்கிறதுக்கான சப்ஸ்டன்ஸ் அந்த உடம்பு அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். இதுதான் கப்போட வேலை. பட் இதுக்கான சாலிட் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம், அதான் சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இட்ஸ் பெனிஃபிஷியல். ரிசல்ட் இருக்கு. நம்மளே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்றோம், ரிசல்ட் நல்லாவே இருக்கு. இடத்துல வந்து நிறைய பேர் ஒரு ஆயில் எண்ணெயெல்லாம் வந்து தேய்ச்சி பயன்படுத்துவாங்க. இப்போ எங்கள் ஊர்லாம் எப்படின்னா ஒரு இடத்துல எண்ணெய் கிடைக்குதுன்னா 4 மணிக்கெல்லாம் போயிட்டு கியூவில் நின்று வாங்கிட்டு வந்து தேய்க்கிற ஆள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணெய்கள் தேய்க்கிறதுனால வலி வந்து குறையுமா? அது எந்த அளவுக்கு உண்மை? மெடிசனோட கம்பேர் ஆக்சுவலி நீங்க சொல்றது எப்படின்னு தெரியல. ஏன்னா ஆயுர்வேதா சித்தா அப்படின்னும் போது அதுக்கு ப்ராப்பரா ஸ்டடீஸ் பண்றாங்க, ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்கு, நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல இருந்து அவங்க மெடிசன் உருவாக்குவாங்க. ஸோ நீங்க சொல்றது எப்படின்னு தெரியல. லோக்கல்ல விற்கிற அந்த எண்ணெய் அதெல்லாம் நம்மளுக்கு சாலிட் பிலீஃப்லாம் கிடையாது. பட் என்னன்னா அதை நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட ஃபீல்டு அப்படின்னும் போது அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு மென்டலி சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்துடும். ஓகே, இந்த தைலத்தை தடவுனா சரியாயிடும் அப்படின்னு தடவுனாலே அந்த நினைப்புலேயே அந்த இடத்துல சரியாயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சைக்காலஜிக்கல் தாட் இருக்கும். சைக்காலஜிக்கல் பெயினா தான் இருக்கும். ஒரு இடத்துல வலியே இருக்காது, ஆனா வலி இருக்குன்ற அந்த தாட் இருக்கும். பட் இந்த எண்ணெய் தடவைனா சரியாயிடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். எண்ணெயை தடவுவாங்க, அவங்களுக்கு சரியான ஃபீல் வந்துடும். அதான் இதோட கான்செப்ட். இடுப்போலைனா 23 to 24 போது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒர்க் என்வரான்மெண்ட், ஐடி ஃபீல்டாக இருப்பாங்க, டெஸ்க் ஜாபாக இருப்பாங்க, இப்படி குனிஞ்ச மாதிரி ஸ்லவுச் பண்ணியே உட்காந்துட்டு இருப்பாங்க. டெஸ்க் ஜாபாக இருக்கும்போது ஸ்லவுச் பண்ணி உட்கார ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நான் சொன்னதுதான் பேசிக்காக வந்து டெய்லி ரெகுலர் எக்ஸசைசஸ், வெயிட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கோர் எக்ஸசைசஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பேசிக்காக பண்ணிடணும். அண்ட் அதே மாதிரி ஒர்க் என்வரான்மெண்ட்ல ரொம்ப நேரம் ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, ரொம்ப நேரம் ஸ்லவுச் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. ஸ்லீப், இது நல்லா இருந்தாலே பெயினே வராது. ஆக்சுவலி வந்து நிறைய பசங்க எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன்ல இருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக எல்லாருமே டிப்ரெஷன்லாம் இருக்கும். அந்த டிப்ரெஷனுக்கும் ஃபிசியோதெரபிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? டிப்ரெஷனை எக்ஸசைஸ் பண்றது மூலியமா குறைக்க முடியுமா? ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா டிப்ரெஷன்? எக்ஸசைஸ் மூலயமா டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம பிரெயின்ல சுரக்கும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணி விடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியானாலே ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். ஸ்வெட் உடம்புல ஒன்ஸ் ஸ்வெட் ஆகுதுனாலே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பிரெயின்ல கம்மியாயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் இருக்கும்போது நிறைய சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இருக்கும்போதே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, அந்த கோவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒர்க் அவுட்டில் காட்டுங்க, மசில் பில்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் போகணுவாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெடியூஸ் ஆரம்பிச்சிடும். ஏன் வலி இல்லைன்னு கேட்குறேன். ஏன் ஃபீமேல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது சொல்லுங்க? ஃபீமேல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபீமேல் மேல்லாம் வந்து அப்போ இப்போ எல்லா ஜிம்மும் உங்களுக்கு யூனிசெக்ஸ் தான். இப்போ ஃபீமேல்ஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படியும் முடியல ஒரு சில பேர் மெடிடேஷன் பண்ணலாம், அவ்வளோதான். கரெக்டா இல்லையா? முடியாதவங்க வீட்டில் கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுவும் முடியல, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணாலே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். வலி இருக்கிற ஒரு ஆள் ஆல்ரெடி மசில்ல வீக்கா அவருக்கு உடம்புல வலி இருக்கு,
அவர் பிளட் டொனேட் பண்ணாருன்னா அந்த உடம்பு வச்சிருக்கிறவருக்கு எதுவும் இன்னும் பிரச்சனையாக வருமா? உடம்பு வலியோட அந்த பிளட்டு கொடுக்கலாமா? இல்லை அந்த பிளட்டு வாங்குறவருக்கு அதே மாதிரி உடல் வலி வர்றதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ உங்களுக்கு பிளட் டொனேஷன் நீங்கள் போனீங்கன்னாலே உடனே எடுத்துட்டு பிளட் டொனேஷன் பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு உடம்புல ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். நான் பெயின்ன்றது சும்மா இப்போ ஒரு சில பேருக்கு ஓகே, நார்மலாக மசில் ஏக்கு, ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் மூலயமா வரலாம். டைஃபாய்டில் பெயின் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது தே வில் செக் ஃபீவர் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் பிளட் டொனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம். ஹாய் எவ்ரி ஒன். ஹாய். என்னது ரைட் ஹேண்ட்? ரைட் சைடு ஹேண்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நினைக்கிறேன் ஆக்சுவலி. அப்போ ஒர்க் அவுட் பண்ற போஸ்டர் ரைட் ஹேண்ட்ல அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்றது இருக்கு. ஸோ ஷோல்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏதாவது திருவுறாங்க, ஏதாவது ஒர்க் பண்றாங்கன்னும் போது ஒன் சைடில் ஒர்க் பண்றாருன்னா மேபி ஷோல்டர் இப்படி லிஃப்ட் பண்ணி ஏதோ ஒர்க் பண்றாரு போல இருக்கலாம். தூக்குவாங்க, ஷோல்டரை தூக்குவாங்க, தலையை ஸ்லவுச் பண்ணுவாங்க. அந்த கரெக்டான போஸ்டர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்க வேண்டிய ஷோல்டரை இப்படி தூக்கி வைப்பாங்க. ஸோ அதிகமாக அந்த இடத்துல லோடு போகும்போது பெயின் வரதான் செய்யும். ஸ்ட்ரெச்சஸ் அப்பப்போ பேசிக் நெக் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்றது. ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்ட்ல ஒர்க் அதிகமாக பண்ணுறது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தாலும் இந்த இடத்துல வலி வராது. அதிகமாக லோடு விழுந்து ஸ்ட்ரெயின் ஆகாது. அவ்வளோதான் கான்செப்ட். எடுக்கக்கூடாது. டெய்லி டேப்லெட் எடுத்தா உடம்பு என்ன வருது, வயிறு என்ன ஆகுது, வயிறுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் என்ன ஆகுது, லிவர் என்ன ஆகுது, கிட்னி என்ன ஆகுது. ஸோ ஒரு பெயின் இருக்குன்னா தயவு செஞ்சு டேப்லெட் எடுக்காம ஆரம்பத்தில் சொன்னதான் ரூட் காஸ், அந்த பெயின் எதனால வருதுன்றதை கண்டுபிடிச்சு ரூட் காஸை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது மேபி இன்டைரக்டா அவரோட ஒர்க் போஸ்டரு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க. அவரை அந்த ஃபுட் ஹேபிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஹேர்ஸ்டைல் வரதுனால ஃபுட் ஹேபிட் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஃபுட் ஹேபிட் பார்த்துக்க சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் கிட்ட மட்டும் பெயினா இருக்குன்னா, சடன் பெயின்னா ஐஸ் பேக் வைங்க. ரொம்ப நாளா இருக்குன்னா ஹாட் பேக் வைங்க. பட் ஒரு லைவ் கன்சல்டேஷன் எடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டா போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துருங்க. அது ரொம்ப நாளா இருக்கு, மேக்ஸிமம் 1 வீக்குக்கு மேல ஒரு பெயின் போகுதுனாலே விடாதீங்க. மைல்டு பெயினா இருக்குன்னா, ரொம்ப சிவியரா இருக்குன்னா உடனே பார்த்துலாம். மைல்டு பெயினா தான் இருக்கு, ஆனால் 1 வீக் மேல இருக்குன்னும் போது விடாதீங்க. டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணிடுங்க. இல்லை, எக்ஸ்ரே ஸ்கேன்ல எக்ஸ்ரேல என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா போன் தெரியும், அவ்வளோதான். போன் மட்டும் தான் தெரியும், போனு ஜாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் தெரியும். ஸ்கேன் போகும்போது உங்களுக்கு எம்ஆர்ஐ சிடின்னு போகும்போது அடுத்தடுத்த லெவல் தெரியும். போனுக்கு அடுத்து என்ன இருக்கு, சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்கு, அதாவது இந்த கார்ட்லேஜ், லிகமெண்ட், மெனிஸ்கஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸ்கேன்ல. அந்த பிரெயின்ல கூட இப்போ டீப்பா போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா வெறும் ஸ்கல் மட்டும் தான் தெரியும். எம்ஆர்ஐ சிடி இருக்கும்போது தான் உள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி நியூரான்ஸ், இப்போ பிரெயினை சுற்றி இருக்கிற நியூரான்ஸ், அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்.